ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜனங்கள் குறைவாக இருப்பதனாலே எனக்கு கவலை கிடையாது. ஒருவேளை இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதோ இல்லையோ, ஒலிபெருக்கின் மூலமாய் கேட்கிற அநேகர் கடைசி நாட்கள், அதாவது நியாய தீர்ப்பு நாள்ல தேவனுக்கு என்ன செய்யணும்? நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவன் கணக்கு கூடுதலாக கொடுக்கணும். என்ன வாசித்தோம்? நம்முடைய வருகைக்கும் வருகை அதுக்காகத்தானே காத்திருக்கிறோம். முதலாவது வருகை பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார். இரண்டாவது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வரல, இந்த பாவியை மனம் திரும்ப செய்து ரட்சிக்கப்பட்டவர்களை, அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை, அவருக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களை உயிரோடு மீண்டுமாய் அழைத்து செல்வதற்காக வருகிறார். அப்ப அவருடைய வருகை தெரியுமா? யாருக்கா தெரியுமா? வருகை யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் தெரியாது? பிதா ஒருவரை தவிர யாருக்குமே தெரியாது. ஆகையால் நேற்றுக்கு 3 பேர், இன்னைக்கு 3 பேரை காணும். வர வர நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆட்கள். சரி, யார் வந்தாலும் வராவிட்டாலும் சத்தியவர்த்தை கடைசி 2 வசனத்தை பார்த்துருவோங்க. வாசிக்க கேட்ட வசனத்தை நல்லா கவனிங்க. முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அப்ப ரட்சிப்பு என்பது ஏதோ நான் 1992 ரட்சிக்கப்பட்டுட்டேன் அதோட முடிஞ்சுன்னு அல்ல. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அப்பம் பெற்றதிலும் உறுதியாய் கருத்திருந்து முடிவு வரையங்கும் இயேசுனுடைய வருகை வரை வரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. அவ்வளவுதான். அடுத்து அந்திகிறிஸ்துனுடைய ஆட்சி 7 வருஷம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வருகை யாருக்கும் பக்தன் இப்படி பாடுறார். எப்படி பாடுறாருன்னா, கேட்டேன் 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 என்று என் இயேசு எப்போது வருவார் என்று, பார்த்தேன் 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 என்று எப்போது தரிசனம் தருவார் என்று, எப்போது தரிசனம் தருவார் என்று. இப்ப பக்தி எப்படி கேட்கிறார்? வசனத்தை ஆதாரத்தோட அவர் பாடிக்கிறார். மறித்து போனார். அவர் எனக்கு ரெண்டாவது தெரியும். எல்லாம் சைலண்ட்ல போட்டுருது. நான் போராட்டமெல்லாம் மிகப்பெரிய சாட்சி சொல்றது சிஎஸ்ஐ தான். பெரிய சர்ச்சையில பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி கிளை விழுந்தாலும் சத்தமே கேட்காது. அந்த அளவுக்கு மிக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு முதலிடம்? கர்த்தருக்கு. இந்த பக்தர் இப்படி கேட்கிறார், வானத்தை பார்த்து கேட்கிறார். வானத்தை கேட்டேன் என் இயேசு எப்போது வருவார் என்று, அது வாடியே நின்றது தெரிய. என்னவா? வானத்தை கேட்கிறாரு. வானம் எப்படி நிக்குதான்? வாடி போய் நிக்குதான். அது வாடியே நின்றது தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் வெந்து அழிந்து போவோம் என்று. கடலை பார்த்து கேட்கிறார். இயற்கை பார்த்து ஒரு பக்தன் பாடி இப்படி பாடுறார். கடலினை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று, அது கதறியே அழுதது தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் வெட்டாந்தரையாய் போவோம்
போவோம் என்று. கடல் என்ன ஆக போகுது? தந்தரியாக போகுது. மலைகளை பார்த்து கேட்கிறான். மலைகளை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. அது மலைத்தே நின்றது தெரியாது என்று. எப்படியா மலை எப்படி நிக்குதான்? மலைத்தே நிக்குதான். கேட்ட உடனே அவர் காரியத்தை சொல்றா. பக்தன் பாடும் பொழுது எல்லாம் கவனிக்க, உயிருள்ள வார்த்தைகள். மலைத்தே நிக்கணும்னா நம்ம ஏதோ பெருமையா நினைச்சிடக்கூடாது, பெருமையாக நினைச்சிடக்கூடாது. ஒரு மரம் கண் நாத்த ஊனி விதைய ஊனி நாத்து அப்படியே வளருது. வளருதா இல்லையா? வளர்ந்து என்ன செய்யுது? பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கிறது. ஏன்? எதற்கு? அது மரத்தை தேவன் சொன்னார் அதனுடைய விருட்சங்கள் உண்டாக கிடந்தது அப்படின்னாரு. வளர்ந்து எல்லாம் தேவனுடைய சிற்சிப்பில படைத்தவர்கள் அத்தனையும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. மனுஷனை தவிர மலையை பார்த்து கேட்டா மலை மலைத்தேனுக்குதான் தெரியாது. காரணம் அவர் வருகையில் பெயர்ந்து நொறுங்கி போவோம் என்று. நீ பேருல வாசா தெரியும், பெயர்ந்து நொறுங்கி போவோம் என்று. இப்ப மேகத்தை பார்த்து கேட்கிறான். மேகத்தை கேட்டேன் என் இயேசு எப்போது வருவார் என்று. அது வேகமாய் சென்றது தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் வாகனமாக வருவோம் என்று. அந்த நேற்று வாசம் பார்த்தீங்களா? வெளிப்படுத்துற விசேஷம் 1:7. மேகத்துடைய ஏதோ வருகிறேன் அப்படிங்கிறாரு. நேற்று பார்த்தோமே. அடுத்து கேட்டுட்டே போற. நிறைய பேர்கிட்ட கேட்கிறாரு, தேவ தூதர்கிட்ட கேட்கிறாரு. தூதர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? என் இயேசு எப்போது வருவார் என்று கேட்டாது ஆனந்தமா நினைஞ்சா ஆனந்தம் கொண்டனர் தெரியாது என்றனர். காரணம் அவர் வருகையில் நாங்களும் ஓட வருவோம் என்று. போட்டோம். அப்ப முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே. 14வது வசனம், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் எல்லா ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். உங்களுக்கு எல்லாம் பிரசங்கிக்கப்பட்டாச்சு. அப்ப இன்னைக்கு இயேசுனுடைய வருகையை பார்த்திருக்கிறோமா? இல்ல இந்த உலகத்தை நம்பி வாழ்றோமா? சொல்லுங்க. இப்போ 6-8 மணிக்கே தூக்கம் வந்துருச்சு. 8 மணிக்கு தூக்கம் வந்து கொட்டாய் வந்தா என்ன செய்யுங்க? முக்காடை போட்டு உள்ள மறைச்சிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப யாரை நம்பி இருக்கிறோம்? உலகத்தை நம்பி இருக்கிறோமா? யாரை நம்பி இருக்கிறோம்? யார் நம்பி இருக்கிறோம்? இயேசுனுடைய வருகையை நம்பி இருக்கிறோம். விசுவாசம் இருக்கிறதா? நானெல்லாம் இயேசுனுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவேன். இன்றைக்கு ராத்திரி வந்தாலும் நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? சொல்லுங்க. நேற்று சினிமாவுக்கு கை தூக்குற மாதிரி இருக்கு. இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருந்தா அவரும் சேர்த்து சினிமா பார்ப்பாரு, நாடகம் பார்ப்பாரு. இப்ப கடவுள் எனக்குள்ள இருக்காருன்னு சொல்லி சினிமான்னு சொன்ன உடனே கையெல்லாம் எங்க வந்துருச்சு? கீழே வந்து. ஏன்னா நான் நாடகம் பார்த்தா அவரு நாடகம் பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க யாரை நம்பிதான் இருக்கிறோம்? யார் நம்பி இருக்கிறோம்? வாயில தான் சொல்றோம், வாயில தான் சொல்றோம். ஆனா செய்யல ஒண்ணுமே வாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க வார்த்தை எப்படி பாடாரு பாருங்க. இங்க வார்த்தை எப்படி பாடுறாரு பாருங்க. நம்ம எல்லாம் பொய்ய சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எப்படி பொய்ய சொல்றோம்? நான் ஆண்டவரை மட்டும்தான் நினைக்கிறேன், நம்பி வாழ்றேன். எனக்கு உண்ணவும் முடுக்கவும் இருந்தால் மட்டுமே போதும். வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் பாடுற அந்த அம்மா பயங்கரமா பாடுறது. எனக்கு அந்த அம்மா பாடல ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்.
ஆதி காலங்களில் ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி இந்த அம்மாவுடைய பாடலை ரொம்ப விரும்பி பாடுவேன். இப்போ பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஐயா ஒரு பெரிய எழுத்தாளர், நன்றாக தெரியும். எல்லாம் பாடல் பாருங்க இந்த பாட்டை. உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே, உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இருந்தார் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? என்னவா இருந்தா என்ன? என்னது இருந்தால்? பணம் இருந்தால், பொன் இருந்தால், பொருள் இருந்தால், பதவி இருந்தால், இருந்தார் பலர் வருவார், இல்லை என்றார் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இவ்வளவு காலம் கட்டின புருஷனை நம்பியிருந்தேன், இவ்வளவு காலம் கட்டின மனைவியை நம்பியிருந்தேன், இவ்வளவு காலம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நம்பியிருந்தேன், இவ்வளவு காலம் என் பெற்றோரை நம்பியிருந்தேன். பாடுறேன். என்ன அருமையா நம்ம பாடுறா பாருங்க. கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளும் சுற்றிய நண்பர்களும் சூழ நிற்கும் உறவினர்களும் உன் உடலை விட்டு ஆவி பறந்து போனால் உன்னோடு வருவாரோ, உன்னோடு வருவாரோ? வருவாங்களா? வருவாங்களா? உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே, உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. அடுத்து இந்த பக்தன் பாடுற பாருங்க. நம்ம எல்லாம் மறுபடியும் போய்தான் சொல்றோம். எதை நம்பி வாழ்றோம்? சேர்த்து வச்சு சொத்தை நம்பி வாழ்றோம், கிடைச்ச பதவி நம்பி வாழ்றோம், பொன்னையும் பொருளையும் நம்பி வாழ்றோம், அது இனி ஒரு மனுஷனை நம்பி வாழ்றோம். இந்த ஐயா எப்படி எழுதுறாரு பாருங்க. சேர்த்து வைத்த செல்வங்களும் பார்த்து ரசித்த இன்பங்களும் கட்டி வைத்த மாளிகையும் சுற்றி நிற்கும் நிலங்களும் நீ செத்து மடிந்து பாடையில் போகும் போது உன்னோடு வந்திடுமோ, உன்னோடு வந்திடுமோ? உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே, உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இருந்தார் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தார் இல்லை என்றால் இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். அதற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாடலும் அர்த்தம் இல்லாமல் போனதல்ல. ஏன் இந்த பாடலை பாடுகிறேன் அப்படின்னா, நீங்க சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ராமிய பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். இந்த சுவிசேஷம் ராஜ்யம் எங்கும் சகலருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பிற்பாடு அப்படி வருகை இருக்கும். அப்படியானால் அவருடைய வருகை யாருக்கு முதலாவது தெரியும்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. 1 தெசலோனிக்கேயர் இதெல்லாம் மனப்பாடமா தான் நான் பேசுறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14. 1 தெசலோனிக்கேயர் எழுது வாசிப்போம். 14. அதனாலதான் நானே மனப்பாடமா இயேசுவானவர் நல்ல கவனிங்க. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று எழுந்தார் என்று உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் எப்ப வருவாராம்? மத்திய ஆகாயத்துல இயேசு வெளிப்படும் பொழுது அதுக்காக தான் காத்திருக்கிறோம். முதலாவது யார் எழுந்திருப்பாங்களா? கர்த்தருக்குள் மரித்தவர்கள். நேற்று பாட்டு கேட்ட அந்த பாட்டு, கர்த்தருக்குள் மரித்தவர்கள்
முதலாவது எழுந்திருப்பார்கள். அதே எப்படி கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒன்று எழுத வேண்டாம். 1 ராஜாக்கள் 13:21. இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, எலியாவுக்கு உதவியாக இருந்தவர். இவர் ஏறு மூட்டி உழுதுகிட்டு இருந்த நேரத்தில் எலியா அவரை அழைத்தவுடன் வந்துட்டாங்க. இப்ப எலியா செய்யற அற்புதத்தில் அவர் பார்க்கிறார். இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம், அவர் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட ஒரு நேரத்தில், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன வேண்டும் கேட்கிறார் எலியா. எலிசா பார்த்து அவர் கேட்கிறாரு, உம்மிடத்தில் இருக்கிற வரம் ரெட்டிப்பாக எனக்கு வேண்டும். என்ன வரம்? ரெட்டி. நம்ம அப்படியா யார்கிட்ட கேட்டுக்கிறோமா? இதுவரை கேட்டுக்கிறோமா? கேட்கல. கேட்கிறாரு. என்ன அப்படி அற்புதம் நடத்திட்டாரு? வானத்தை 3 வருஷம் மழை பெய்யக்கூடாது, வானத்தை அடைஞ்சு போட்டார். வானம் திறக்க கிடது, மழை பெய்ய கிடதுனாரு, மழை பெய்ஞ்சு. எலியா மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். அப்போ எலிசா ரெட்டத்தனையான அற்புதம் செய்ய வேண்டும். எலியாவை போல அற்புத அடையாளங்களை செய்த எலிசா இப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நல்ல கவியை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதான் 2 ராஜாக்கள் 13:21 13வது அதிகாரத்தை முழுவதும் படிச்சா தெரியும். இப்போ அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. மோபாப் தண்டுக்கு ஒருவன் யுத்தத்துக்கு போற இடத்துல ஒருவன் மரித்து போனான். அவரை புதைச்சு போடணும். புதைப்பதற்காக இந்த எலிசாவுடைய கல்லறை தோண்டி இருந்த பக்கத்துல தோண்டி இந்த கல்லறைக்குள்ள இந்த மரித்தனை போட்டாங்க. இப்போ இந்த மரித்த சடலத்தை எலிசாவுடைய எலும்புகளுக்கு மேல பட்ட உடனே அவன் உயிரோடு இருக்கிறான். யாரு? எலிசாவுடைய கல்லறைக்குள்ள போட்ட பிரேதத்தை அந்த எழுந்துட்டானாங்க. அப்ப எலும்புக்குள்ள எவ்வளவு வல்லமை இருக்கு. எலும்பு ஒரு காலம் நிச்சயாது, அழியாது. இந்த மண் அழிஞ்சு போகும், மண்ணோட போயிடும். அப்ப எலும்புக்குள்ள அப்படியே வரங்களும் வல்லமைகளும் எவ்வளவு. அதான் சொல்றாருல, உன் வாழ பாவங்கள் எங்க ஒட்டி இருக்குமா? நம்முடைய எலும்புகளுக்குள்ள எலும்பு சாத்திட்டு. நீங்க யாக்கோபை படிச்சு பாருங்க. நீங்க காதுல போட்டிருக்கிற கம்மல், மூக்குத்தி, செயின் என்னென்னலாம் அணிஞ்சிருக்கீங்களோ அதனுடைய அழுக்கெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுமா? சாட்சி உங்களுக்கு விரோதமா பேசுமா? அப்ப முதலாவது யார் எடுத்திருப்பாங்களா? வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. நல்ல கவனியமா கேளுங்க. கர்த்தருடைய வருகை மட்டும் ஏன்? இப்ப அதான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி இயேசுடைய வருகை இருக்குன்னு வைக்க, காலையோ மாலையோ தெரியாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. மத்திய 24 முழுசும் படிச்சா தெரியும். காலையோ மாலையோ எப்பொழுதும் தெரியாது. இப்ப மத்திய ஆயத்துல வந்துட்டாரு. நேற்று ஒரு கதை பண்ணல, இது மாதிரி வந்துட்டாரு. எல்லாரும் அவரை பார்க்கணும். முதலாவது யார் எழுந்திருப்பாங்கன்னா மரித்து போற பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்து பரதீசில அமர்ந்து நித்திரை பண்ணுகிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். அவங்க தான் முதல் பார்க்கிறார். இந்த எக்காலத்துடைய சத்தம் ஆகாயத்தில் கேட்ட உடனே முதலாவது யாரும் எழுந்திருப்பாங்களாம். நம் முன்னோர்கள் ஒருவேளை கர்த்தருக்குள்ள மரித்திருந்தா முதலாவது யார் எழுந்திருப்பாங்களாம்? நாம முதலாவது போக மாட்டோம். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். என்னமா கவனிங்க. சரி, இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? இது மரித்த பரிசுத்தவான்கள் கல்லறை அடக்கம் பண்ணப்பட்டு பரதீசில இன்னைக்கு இயேசுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வசனம்.
உயிரோடு இருக்கிற உங்களுக்கு எனக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 முதல் 57 வரை படிச்சோம். 1 கொரிந்தியர் 15 51. இதோ ஒரு நானே சொல்லிடுறேன், இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்லா கேளுங்க. நாம் எல்லாரும் அப்படின்னா யாரு நித்திரை? அப்படின்னா என்னது? நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது எவ்வளவு? ஒரு நிமிஷம் எவ்வளவு? 60 செகண்ட். எவ்வளவு நேரம் மத்தியாவது இருக்கிறாரு? ஒரு நிமிஷத்திலே அப்ப 61 செகண்ட். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் எப்படி மறுரூபமாக்கப்படுறோம்? 1 யோவான் 3:1-2. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி நாம் எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கும். அவர் இப்ப எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி சாயலத்தான் நமக்குள்ள வச்சுட்டு போயிருக்கிறார். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்களா? அழிவில்லாத. எப்படி இயேசு மரித்து அழிவில்லாமல் உயிர் தெழுந்தாரோ அதே போல மரித்தவர்களும் அழிவில்லாதவர்களாய் உயிரோடு எழுந்திருப்பார்கள். நாமும் மறுபடி மறுரூபமாக்கப்பட்டு அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது அழிக்குள்ளதாகி இது அழியாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் படிப்போம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் அடையாளம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் கூர் மரணம். மரணத்தின் கூர் பாவம். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன? நான் சொன்னமல்ல, சுமார் 613 சட்டங்களை பற்றி கற்பனை என்ன சொல்லுது? அதெல்லாம் தெரியும், 10 கற்பனை தெரியும். ஆனா அதுபடி நம்ம என்ன செய்யறது இல்லை, வாழ்றது இல்லை. வாழ்றோமா? உன் தகப்பனையும் தாயும் கண்ணம் பண்றோமா? காலத்து போட்டு மிதிக்கிறவங்களும் மிதிக்கிறோம். கோவம் வந்தா பிள்ளைகளுக்கு இனி உயிரோடு இருக்கிறீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குதான்? எங்க போறாங்களா? பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை ஒளிவுரைக்கு மூலமாக கேட்கிற பிள்ளைகளே, பெற்றோரை கனம் பண்ணுங்கள். இது நியாயம். தாய் தகப்பனை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி தாய் தகப்பனை கனமனாவிட்டால் பாவத்தையே எடுத்து நாங்க சொன்னா மிக கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே. பாவத்தையே எடுத்து நாங்க சொன்னா மிக கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே. மனம் திரும்பு என்று வேதம் சொன்னா, மனம் திரும்பு என்று வேதம் சொன்னா நீங்க வந்த வழிய போங்கள் என்ற ஜனமே. ஊழியக்கார பார்த்து என்ன பேசுவாங்க? பாவங்கள் எடுத்து சொன்னா அந்த வழி போயா. நித்தியம்தான் உண்டு என்று சொன்னா அது நிச்சயமா இல்லை என்ற மனமே. சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னா, சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னால் நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே. இன்னைக்கு ஊழியக்காரனா யாரா இருக்கிறான்? பைத்தியக்காரனா இருக்கிறான். பைத்தியமானவருடைய தேவன் தெரிந்து கொண்டார். இவ்வளவு கத்துறோம், வாரம் கத்துறோம், டெய்லி பேசுறோம், மனம் திரும்ப இல்லை. அங்கே எரியுது வாரக்கினி கந்தக கடல், அங்கே துடிக்குது பாவம் செய்த உடல். சரி, இன்றைக்கு தொடர்ச்சியாக ஒரு சம்பவத்தை கூறி நல்லா கவனிங்க. நம்ம அவருடைய வருகையை எதிர்த்து நோக்கி பார்க்கிறோம், விசுவாசத்தோடு இருக்கிறோம்.
எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. நிச்சயமான வரியில நான் மரித்தாலும் அடக்கப்பட்டிருந்தாலும் நான் முதலாவது எழுந்திருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், அவரை காண்பேன் என்கிற விசுவாசத்தோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லை என்றாலும் உயிரோடு இருந்தாலும் அவருடைய வருகையிலே நான் மர்மமாக்கப்பட்டு அவரோடு கூட போவேன் என்கிற விசுவாசத்தோடு வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என் மனைவி, என் பிள்ளைகளும், என் சந்ததி, என் சந்தானம் இதை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒரு சம்பவத்தை அப்படியே முடிக்க ஆரம்பிக்கிறேன். லூக்கா பாடுவோம். நீங்க நாளைக்கு 9 மணிக்கு வந்து நான் பாட்டு படிச்சுட்டே இருக்கிறேன். வாரத்துல கிடைக்கிறது, வருஷத்துல கிடைக்கிறது 2 நாள், 2-3 நாளா? 2 நாள். அந்த 2 நாளே நீங்க வர்றதில்லை. சரி, வாசிடுவோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் வருவோம். இப்ப நம்ம எங்க போயிடும் பார்த்துருவோம். அப்படிதானா? நேற்றைய பார்த்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று திடப்படுத்தல் எடுத்து அடுத்து எரிச்சணும். இந்த உலகத்திலிருந்து அதான் வேறு பிரிக்கப்பட்டு அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்பம் மிகுதல் உறுதியாய் தரித்திருந்து ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தோம், அவர் வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, நான் எப்படி வாழ்கிறேன். நாளைக்கு இதை தொடர்ச்சி தான் பேச போற. நீங்க என்ன செய்துகிட்டு இருக்கிறீங்கன்னு நாளை பேசுறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19 நான் வாசிக்கிறேன் இந்த கதையில. நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அப்படின்னா என்ன? ரத்தாம்பரம் என்ன? வஸ்திரம் எப்படி இருக்குது? எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு வஸ்திரம், எப்ப பார்த்தாலும் ஆடம்பரமான வஸ்திரம். துபாயில பாத்தீங்கன்னா தங்க வீடு, தங்கத்துல பாத்ரூம். ஐயா கவனிங்க, அதுதான் உங்களை வேதத்தை படிக்க சொல்லக்கூடாது. மூடி வச்சிருங்க. நீங்க அங்கேயே பார்த்துக்கிட்டு போய் நம்ம பேசுறது கேட்க மூடி வச்சிருங்க. நானே மனப்படாம பேசிட்டு போயிடுறேன். இல்ல நீங்க தியானிக்கலாம் சொல்லுங்க. ஆசிரியர் மட்டும் வாசிக்கிட்டோம், இல்ல நானே மனப்பாடமா சொல்லிட்டு என்ன கவனிக்கணும். அப்பதான் நான் பேச முடியும். நீங்க கவனிக்காம இங்க கவனிச்சு வைங்களா, எதையோ சிந்திச்சுக்கிறே அர்த்தம். அதான் நான் சிந்திக்கிறேன். சரி, பாத்ரூம் எப்படி இருக்குதா? தங்கத்துல. ஒருத்தர் தங்க கடையை துபாயில தங்க கடை வச்சிருக்கான். அள்ளி குமிச்சு போட்டுருக்கான். தங்க சீப்பு. அதுல ஒரு 2 அடி, 1 அடியா 1.5 அடி நினைக்கிறேன். வீதியில ஒரு பாத்ரூம், அசல் பாத்ரூம் பாத்துக்கீங்களா? தங்கத்தில், பசும் பொன் தங்கத்தில். அப்படி வாழ்ற ராஜா வாழ்க்கை. சொகுசு கப்பல். 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் ரூபா. 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் ரூபா சொகுசு கப்பல். அப்ப ஐஸ்வர்யம் ஒரு மனுஷன் இருந்தால் அவர் ரத்தாம்பரமும் விலையேற்பட்ட வஸ்திரமும் தரித்து எப்படிதான் உறவில்லை, கரையில கால் வைக்க நேரம் இல்லை. ஒரு நிமிஷத்துல கோடி பணம் இன்னைக்கு இந்தியாவில் பல பணக்காரன் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. காலை மிதிச்சா கோடி, திரும்பி பார்த்தா கோடி. ஆடம்பரமான வாழ்க்கை. எப்படி வாழலாம்? எப்படி வேணாலும் வாழ்றதுல திருத்தம் இல்லை. இப்படித்தான் வாழணும் இது சொல்றதுதான் திருத்தம். அதான் வேத சட்டம். அடுத்த வசனம். ஆமா, ஒரு தரித்திரன் இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குது? பார்க்க அகோரமாக, பார்க்க நல்லா இருக்கு. விஷயக்கார ரோட்ல இருந்தா எப்படி இருப்பான்? அந்த மாதிரி இருந்திருக்கான். அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே இருந்து அவன் சாப்பிட பாத்தீங்களா? நம்மெல்லாம் சாப்பிட போது பருக்கெடுக்க வந்து என்ன செய்வோம்? கரையில வந்து என்ன செய்வோம்? சாப்பிட்டு இருக்கோம். காலுக்கு என்ன செய்வோம்? எங்களுக்கு எல்லாம் ஒரு பருக்க சோறு கிடைக்காத நாளெல்லாம் இருந்தது.
விடுவோமா? நாங்க விடுவோமா? மேசிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை தன்னுடைய பசியை ஆற்றிக் கொண்டிருக்கிறான். அதோட அது கூத்து. என்ன கூத்து? அவன் பருக்களை மட்டும் சாப்பிடுறது பெரிய காரியம் அல்ல. நாய் சுத்தி வந்து என்ன செய்து அவன் முகம் முழுவதும் சரீரம் முழுவதும் இருக்கிற பருக்களை பொக்களை இறக்கிட்டு இருக்குது. நடந்த ஒரு சம்பவம் 1996 95 நினைக்கிறேன். கோயில்பட்டியில ஒரு ஏஜி சபையில புது வருட ஆராதனைக்காக அழைக்கப்பட்டு போறேன். ஒவ்வொரு வழியில தேனி பஸ் ஸ்டாண்ட்ல முதல் நாள் ராத்திரி வர சொல்லிட்டாங்க. பகல் கூட்டம், இரவு கூட்டம். நைட்டு பஸ் ஏறி நிற்கிறேன். 11 மணிக்கு முன்னாடி ராத்திரி கண்கொண்டா காட்சி இன்னைக்கு மறக்கல. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. ஒரு எச்சி தொட்டில் எச்சி ஹோட்டல் எச்சில போடுவாங்கல்ல, அதுல ஒரு 4-5 பிள்ளைங்க, அந்த பக்கம் 2-3 நாய், இந்த பக்கம் 2 பிள்ளைங்க. இவ்வளவு வேலை பிள்ளைய மேலெல்லாம் பார்த்தா ரத்தக்கரை. இந்த இலைக்காக எச்சலைக்காக நாய் ஒரு பக்கம் எடுக்குது, இந்த பிள்ளை ஒரு பக்கம் எடுக்கிறாங்க. தகப்பன் நொண்டி, இந்த அம்மாவை ஒரு பக்கம் போய் எச்சலை பார்த்து 3 பிள்ளைங்க. அதுக்கு 11 மணிக்கு 10:45 நடந்த சம்பவம். எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு பாத்திரம், 3 பிள்ளைகள் 3 பாத்திரம், அந்த அம்மா ஒரு பாத்திரம் கொண்டு வந்து இறக்கி அந்த முடவை, அப்போ பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் பஸ் ஸ்டாண்ட், அதில் கொட்டி ஒரு பெரிய துணியில கொட்டுனாங்க. குழம்பு எல்லாம் பரோட்டா அது இது எல்லாம் சேர்த்து. இந்த அம்மா கேட்குது இந்த பிள்ளைக்கு, என்னடா காயம்? இல்லைம்மா, ஒரு இலை நிறைய சாப்பாடு இருந்துச்சு, நான் தூக்குற நாய் என்ன கபி என்னோட சண்டை போட்டுச்சு, அதுக்கு பிடிக்க வாங்கிட்டேன். அப்படி பிச்சைக்காரன் எப்படி வாழ்றான்? பணக்காரன் சம்பிரமமா வாழ்றான். ஏழைகளுக்கு பார்க்க நேரம் இல்லை, அவனை விசாரிக்க ஆள் இல்லை, இவனுக்கு நேரம் இல்லை. ஆனா அந்த தரித்திரன் நீங்க எப்படி வாழ்றீங்க பாருங்க. இந்த தரித்திரன் பருக்களால் நிறைந்து பருக்களை நாய் நக்கிட்டு இவனுடைய துணிக்கைகளை அது என்ன செய்யறான்? இவன் புறக்கி சாப்பிடுறான். அடுத்த வசனம், பின்பு தரித்திரன் மரித்து. இந்த கதை யார் சொல்றா? இயேசு சொல்றார், நானும் நீங்களும் சொல்லல. இயேசு சொல்றாரு, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால். அப்ப எவ்வளவு உண்மையா இருந்திருக்கான் பாருங்க. பிச்சைக்காரனா இருந்தாலும் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கான் பாருங்க. அவன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் சேரணும்னா அவன் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கணும். தரித்திரன் மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். 2 பேரும் செத்தான், 2 பேரும் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனா ஒருவன் என்ன? ஆபிரகாமுடைய மடி என்பது இடம். பரதீஸ் வேற, பரலோகம் வேற. 2 ஒரே கேட்ல வந்தாலும் பாதாளம் வேற, நரகம் வேற. இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்காதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்காதவர்கள். அவ்வளவுதான். இயேசுவை தெரியும், ஆலயத்துக்கு போறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா வார்த்தையின்படி நடக்காதவனும் எங்க இருப்பானா? இயேசுனுடைய வருகிற ஆகாலத்தில் இருப்பான். கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் பரதீசில நித்திரை அடைந்திருப்பார்கள், தூக்கத்தில் இருப்பான். 2 பேரும் மரித்தான். தரித்திரன் எங்க போயிட்டானா? ஆபிரகாம் இருந்த இடத்துக்கு போயிட்டான். இவன் எங்க போயிட்டானா? படிக்க அடுத்த வருஷம் பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது
தன் கண்களை ஏறெடுக்கிறான். எங்கே ஏறெடுக்கிறான்? ஆபிரகாம் இருக்கிற இடத்துல அந்த தரித்திரன் நம்ம சாப்பிட்ட துணிக்கைகளை எச்ச சாப்பிட்ட மனுஷன் ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறான். பார்த்து கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரை கண்டான். அடுத்து அவன் யாரு? இந்த ஐஸ்வர்யன் பணக்காரன், பூமியில நல்லா சம்பூர்ணமா வாழ்ந்தவன். அப்பொழுது அவன் தகப்பனாய் ஆபிரகாம் நீர் எனக்கு இறங்கி என்ன செய்யறான்? எப்ப மன்னிப்பு கேட்கிறான்? எங்க விண்ணப்பம் வைக்கிறான்? பூமியில இவனுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, பூமியில தேவனை பாட நேரம் இல்லை, பூமியில சரியா நேரத்தை ஆராதனைக்கு நேரத்தை கொடுக்க நேரம் இல்லை. வேலை 1.5 சம்பளம் 2.5 சம்பளம், ஞாயிற்றுக்கிழமை டபுள் சம்பளம். வேலைக்கு போக வேண்டாம்னு வேதம் சொல்லல, உழைக்க வேண்டாம்னு வேதம் சொல்லல. ஆனால் ஆண்டவரை தேடுகிற நேரத்தில் ஆண்டவரை தேடணும். நீங்க என் கூட ஒரு நாள் வாங்க, அடுத்த மாசம் நான் போறேன் கேரளா. எவ்வளவு ஒரு பரிவு, பனி அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கும். 6:30 கூட்டம்னு சொல்லுவாங்க, ஐயாவுக்கு தெரியும் வாழ்வார். 6:30 மக்கள் எல்லாம் 5 மணிக்கு வேலை முடிச்சு வந்து சாப்பிட ஆக்குறாங்களா ஆக்கலையோ, ஏன் என் அனுபவத்தை சொல்றேன், கர்த்தருக்கு மகிமை வேதத்தை சொல்றேன். 6 மணிக்கு பாடல் ஆரம்பிக்கும். 5:55 5:50 ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்துடும். எங்க முடியுமா? இடம் சந்தேகத்துக்கு வேணா நான் 3 கூட்டு போறேன், குளிர் காலத்தில் கூட்டு போறேன் பார்த்துருக்கேன். ஏன்? முதலாவது என்னுடைய வருஷத்துல 3 நாள் தானே, மாசத்துல 1 நாள் நம்மளால உபவாசம் இருக்க முடியலையே, 1 நாள் முடிய வயிற்று பட்டினி போட முடியல. ஏன் உபவாசம் இருக்கிறோம்? எதற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம்? எதற்காக வேதம் வாசிக்கிறோம்? எதற்காக பிரசங்கத்தை கேட்கிறோம்? நித்தியத்துக்கு செல்லும்படியாக, நித்திய ராஜ்யத்துக்கு செல்லும்படியாக, அழித்து போகக்கூடாதபடிக்கு, தேவனை அறியாமல் போய்விடக்கூடாதபடிக்கு, இரவு போது ஜெபிக்க முடியாது. நீங்க மாசம் உபவாசம் பண்ணி பாருங்க. வாரந்தோறும் வீட்டுல யார் வீட்லயாவது வாரத்துல ஒரு வீட்டுல கூட்ட வச்சு பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. ஊழியக்காரன் காலை வச்சு வைக்க சொல்லுங்க, காலை நம்ம செய்யறது இல்லை. இதையெல்லாம் கேரளத்துல பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் ஏலக்காடு வச்சிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இந்த கிறிஸ்தவங்களெல்லாம் நிறைய பேர் நம்ம காட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஐயா உங்க காலை எங்க தோட்டத்தில் மிதிக்க வைப்பாங்க. என்னை கூப்பிடாத வீடே இருக்காங்க. நான் கிறிஸ்தவ வீட்டுக்கு மட்டுமல்ல, மற்றொரு வீட்டுக்கு போவேன், கூப்பிடுற வீட்டுக்கு போவேன், ஜெபம் பண்ண போவேன். நீதிமானுடைய கால்கள் எங்க இருக்கணும்? நீதிமானுக்கு ஒரு கலசு தண்ணீர் கொடுத்தால் அதற்கேற்ற பலனை அடைந்தே தீரும். ஜெபிக்க நேரம் இல்லை, பூமியில சம்பரமா வாழ்ந்தா பணம் பதவி அவனும் மரித்தான் இவனும் மரித்தான். அவன் பரதீசிலே இளைப்பாறுகிறான், இவன் தூரத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆபிரகாமோடு பேசுறான். என் தகப்பனே என்ன சொல்றான்? என்ன செய்யறான்? இப்ப இறங்குறான். என் தகப்பனே எனக்கு இறங்கி. இங்க எப்படி இருக்கான்? பாதாளம் எப்படி இருக்குது? பயங்கர கொடூரமா இருக்கும். அவன் விரல தண்ணியில தோய்த்து நினைச்சு என் நாவை குளிர பண்ணும் சொல்லலாம். அப்ப எந்த அளவுக்கு கொடூரமான வேதனை பாருங்க பாதாளத்துல. அப்படின்னா நரகம் அதை விட பல மடங்கு. ஐயோ நரகம் தெரியுதே, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பி எறிகிறோம். அதுக்கு என்ன சொல்ல பாருங்க. அதற்கு ஆபிரகாம் என் நாவை குளிர பண்ணும்படி அந்த லாசருவை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டு கதறான். பூமியில இவன் கதறனா, இவன் அழுதா, இவன் பட்டினியா கிடந்தா, இவன் தாகத்தோடு கிடந்தா, இவனை பசியாற்ற ஆள் இல்ல. ஏழைகளுக்கு இறக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த கொடுத்ததை கர்த்தர் திரும்ப மலமடங்கு கொடுக்கிறான்.
அடுத்த வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு அது என்ன சொல்றாரு? மகனே, மகளே, தாயே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் பொழுது நன்மைகளை அனுபவித்தாய். நீ உயிரோடு இருந்த காலத்துல நன்மையை மட்டும் அனுபவித்தார். லாசருவும் அப்படியே தீமைகளை, நீ நன்மை அனுபவிச்சு அவன் தீமையை அனுபவிச்சான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ எந்த இடத்துக்கு போகணும் சொல்லுங்க. சொன்னதான் சொல்லு. அவன் தேற்றப்படுகிறான், இவன் வேதனைப்படுகிறான். அவன் தேற்றப்படுகிறான், இவன் வேதனை அடைகிறான். பணமும் பதவியும் பறந்திடுமே, பிணமாய் நீயும் கிடக்கையிலே, இனமும் ஜனமும் கதறிடுமே, இருண்ட வாழ்க்கை தொடர்ந்திடுமே. நண்பா, இருண்ட வாழ்க்கை தொடர்ந்திடுமே. எதை நீ விதைக்க போகின்றாய் என்பதை இன்றே சிந்தித்து பார் அம்மா. நண்பா, நடிக்கும் படங்களை நாடுகிறாய், கூத்து நடனோ ஆடுகிறாய். எதை விதைக்க போறோம்? அடுத்த பாருங்க. அடுத்து என்ன சொல்லுது? அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்தில் கடந்து வரவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதில் உள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது. இங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கான். பிச்சைக்காரன் ஒன்னாதான் இருக்கிறான், பணக்காரன் ஒன்னாதான் இருக்கிறான், ரோட்ல பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். நல்லா கவனிங்க. அவன் நன்றா வாழ்றான், கார்ல போறான், நல்லதுதான். கவனிங்க. சின்ன கீச்சின் சவுதுகளை அங்க பாக்குறீங்க, விளவெளி சத்தம் போடுறது என்ன பார்க்க மாட்டேங்க. இங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும். ஆனா அங்க பெரும் பிளவு. இங்க இருந்து அங்கேயும் போக முடியாது, அங்கே இருந்து இங்கேயும் வர முடியாது. ஆனால் 27 வருஷம் அப்பொழுது அவன் அப்படியா அவன் சொல்றான் பாருங்க, நான் தான் அந்த கெட்டடத்துக்கு நரகத்துக்கு வந்துட்டேன், அதனால எனக்கு அப்படியானால் தகப்பனை எனக்கு 5 சகோதர பூமியில உயிரோடு இருக்கிறான், அவர்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு பாருங்க. நான் கேள்வி பண்றான் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அது கேள்விதான். இவன் மரித்து பரதேசில இருக்கான், ஆபிரகாமோடு இருக்கான், இவன் பாதாளத்துல வேதனை அடைக்கிறான். அவன் ஆபிரகாம கூப்பிட்டு சத்தம் கேட்குது, ஆபிரகாம கூப்பிட்டு சொல்றது கேட்குது. ஆனா கூப்பிட்டு சொல்றான், எனக்கு 5 சகோதர பூமியில இருக்கிறான் உயிரோட, அவன் இதே மாதிரிதான் வாழ்றான், என்ன மாதிரிதான் வாழ்றான். ஆனா இவனை போய் அனுப்பி பரதேசி எப்படி இருக்கும் என்பதை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன சொல்றாரு? நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அன்பும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இங்க இயேசுகன் ஐயரும் தேவ் கணேசரும் சபை மூப்பரும் ஆலோசனை சொல்வதற்கு மூதாட்டிகளும் இருக்கிறார்கள். அதான் வசனம். எங்க இப்ப பூமியில நீங்கள் நானும் வாழ்ற இடத்துல இந்த வேதனோட இடத்துல போகக்கூடாதபடிக்கு என் தாயும் தகப்பனும் உலகத்துக்குள்ள வாழ்றாங்க, ஏசு இல்லாம வாழ்றாங்க, ஜீவிக்கிறாங்க. அவர்கள் இந்த நரக வேதனைக்கு வராதபடிக்கு அவனை இங்க இருந்து என்ன செய்யும்? பூமிக்கு அனுப்பும். என்ன சொல்றான்? அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன் அப்படி அல்ல, மறுபடியும் சொல்றான்,
அப்படியல்ல, ஆபிரகாமே, மரித்தோர்ந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்ப வேண்டாம். ஏற்கனவே மனம் திரும்புதலை பற்றி பேசியாச்சு, கேட்டாச்சு, பாவ மன்னிப்பை பெற்றாச்சு. நீ மறுபடியும் அந்த அஸ்திபாரத்தை என்ன செய்ய முடியாது. இவரை 6வது அதிகாரம் 1 முதல் 7 வரை படிச்சா தெரியும். மறுபடியும் இதே அஸ்திபாரத்தை போடாம சொல்றான் பாருங்க. அப்படி அல்ல, மரித்தோருக்கு ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். நாங்கெல்லாம் உலகத்துக்குள்ள மரித்து பாவியா இருந்து அக்கிரமக்காரனா இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து 34 வருஷம் அல்லது 30 வருஷம் ஊழியம் பண்ணி இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், இன்னைக்கு சபையில பிரசங்கம் பண்ணுகிறோம். நாங்கள் சொல்லுவதை கேட்டால் மனம் திரும்பி பல்லவ போட்டோம் இல்லை எங்காவது அதுதான் முடிக்கிறார். அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோர்ந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்ல, எப்படி இருக்கீங்க? எங்க போறது ரெடியா இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க மௌனத்தை பார்த்தா இருக்கிற இடத்துல இருந்து இல்லையா? கொஞ்ச நாள் அந்த பூமியில என்ன செய்றேன்? பாட்டு எப்படி படிக்கிறோம்? பரலோகம்தான் என் வீடு, பரிசுத்தம்தான் கொஞ்ச காலம். எப்படி பாடு? இப்படிதான் பாடுறோம். அரைக்குறையா கொஞ்ச காலம் இந்த பூமியில ஏசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் அதெல்லாம் நல்லா பாட்டா வாழ்க்கையில். பரலோகம் தான் என் சொந்தம், பரலோகமே. நிறைய பேர் இந்த செத்த வீட்டுல பரலோகம் நிறைய அம்மாமாரெல்லாம் இப்படிதான் பாடுவாங்க. சில அம்மாமார் இந்த ஒப்பாரி மாதிரி இந்த பாட்டு படிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? எந்த பாட்டு ஒப்பாரி எப்படி இருக்கும்? பாட்டுக்கும் தாளத்துக்கும் ராகத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடைக்காது. நான் கேட்கிறேன் நிறைய பாட்டு. நான் கேட்கிறேன் எங்க போறேன்னு கேட்கிறேன். இன்னைக்கு ராத்திரி ராத்திரி வர்றான்னு வைங்க, எடுத்துக்கொள்ளப்படுவோமா? அப்புறம் சொன்ன மாதிரி அப்பா மரித்தோர்ந்து ஒருவன் எழுந்து போய் அவனுக்கு சுவிசேஷம் சொன்னாலும் நான் அசைய மாட்டேன் அப்படிங்கிறோம். அசையம் தானே உட்காந்துருக்கீங்க, சொல்ல மாட்டேங்கிற. வாய் திறந்து விசுவாசம் அறிக்கை பண்ண மாட்டேங்கிற. என்ன அறிக்கை சொல்லுங்க? நாளைக்கு வசனம் கடுமையா இருக்கும். ஒருவேளை ராத்திரி இருந்தா நான் போயிருவேன், பிரசிங்க ஆண்டு இருக்காரு. ஐயா சொன்ன மாதிரி நானும் ஐயாவும் போயிருவோம். வருகை என்பது சும்மா இல்லை, விளையாட்டு காரியம் இல்லை. இயேசு சும்மா கீரைகளை மாதிரி நினைக்கக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. ஒரு அற்புத தேவன் உங்களை என்னை அவருடைய சாயல் உண்டாக்கி பூமியில் வச்சிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள வச்சிருக்கிறார். வெறுமனே பூமியில் அடிக்கப்படலை, நொறுக்கப்படலை, வெறுமனே அவர் மறிக்கல. உயிர்த்தெழுது சும்மா இல்லை, உங்களை அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போறதுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெரிந்திருக்கிறார். இந்த பணக்காரனை போல வாழ்றோமா? அதான் பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், அதெல்லாம் சொல்லல. எல்லாம் வேணும். எங்கே போறோம்? எதை விதைக்க போறோம்? தீர்மானம் எடுக்கும். எல்லாரும் கண்கள் தீர்மானம் எடுக்கும். நீங்களே தீர்மானம் எடுக்கும்.